ஒட்டுமொத்த மனவேதனையும் குறைய போகின்ற நேரம் வந்து விட்டது. உன் வாழ்க்கையில் என் வருகைக்கான அர்த்தம் இப்பொழுது முழுமையாக கிடைக்கக்கூடிய தருணத்தை நீ சந்தித்திருக்கின்றாய். நீ என்னை மனமாற அழைத்ததால் நான் உன் மிக அருகில் இப்பொழுது வந்து பேசுகின்றேன். உன்னை காப்பாற்ற உன் சாயை என்றென்றும் துணை இருப்பேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. சோதனைகள் முடிவடைகின்றது. சாந்தி உன்னிடம் வருகின்றது. மனவேதனை அத்தனையும் தீருகின்றது. இன்றே உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்படும். கண்களில் கண்ணீர் இருந்தால் மனதில் இந்த சாய்நாதன் இருந்தால் போதும். அந்த கண்ணீர் துளிகள் எங்கே சென்றது என்று தெரியாத அளவிற்கு ஆனந்த துளிகளாக மாறிவிடும். இதை நீ நிஜமாக நம்பினாய் என்றால் நடக்கும், சந்தேகித்தால் நடக்காது. இன்று நீ கேட்பது நாளை உனக்கு கிடைக்கும். அருள் மழையாக உன்னை வந்து சேரும். சாயி, என்னுடைய கரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வாழ்க்கை எந்த ஒரு விதத்திலும் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்று அனைத்து கர்மங்களையும் உடனே தீர்க்கத்தான் இத்தனை சோதனைகளை நீ சந்தித்து வருகின்றாய். ஒவ்வொரு சோதனையின் முடிவிலும் ஒரு கர்மங்கள் அழிக்கப்படுவதையும் ஒரு நற்பலன் கூடுவதையும் நீ நிச்சயமாக காண்பாய். எங்கே நம்பிக்கையை வைக்கின்றாயோ அங்கே வெற்றி உன்னை தொடர்ந்து வரும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன், பார்த்து கொண்டிருக்கின்றேன், இனிமேல் அத்தனையும் கவனிப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கை வளமாக மாறிவிடும். சிறிது பொறுத்தாய் என்றால் மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றேன். உன்னுடைய அழகான குரலால், அன்பான குரலால், பக்தியின் குரலால் என்னை நீ அழைத்திருக்கின்றாய். அதற்காக நான் இப்பொழுது பதில் கூறுகின்றேன். உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் குறைந்துவிடும். மனம் பாரமாக இருந்தாயல்லவா, அந்த பாரங்கள் நீங்கிவிடும். வாழ்க்கை எங்கே செல்கின்றது என்று தெரியாமல் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது உனக்கான இன்பத்தை நோக்கிதான், முன்னேற்றத்தை நோக்கிதான், அதிசயத்தை நோக்கிதான் செல்கின்றது என்பதை இப்பொழுது ஊர்ஜிதப்படுத்துகின்றேன். இக்கணம் என்னுடைய வாக்கு உன் செவியில் கேட்டுக்கொண்டிருக்குமே, ஆனால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை நிச்சயம் அடையும். மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயம் காணும். சாயின் பாதம் பிடித்தவன் வாழ்வில் அமைதியை நிச்சயம் காண்பான். தோல்வி என்பது கடைசி என்று நினைத்து விடாதே. வெற்றியின் வருகை இன்று முதல் ஆரம்பமாக போகின்றது. திடீர் திருப்பமாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாம் எங்கே நடக்கப் போகின்றது, எங்கே கிடைக்கப் போகின்றது என்று நீ கைவிட்ட விஷயங்கள் கூட புத்துணர்வு பெற்று மீண்டும் பூக்கத் தொடங்கும். உனக்கு அதன் மேல் ஒரு நம்பிக்கையும் பிடிப்பும் ஏற்பட்டு நாம் நலமாக வாழ்வோம் என்று நீ மனதிற்குள் நீயே சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நிச்சயம் உனக்கான தருணம் இப்பொழுது அமைந்திருக்கின்றது. நம்பிக்கை என் மீது வைத்தால் வாழ்க்கை நிச்சயம் வலிமையை தான் பெறும், வளத்தை பெற்றே தீரும். இந்த பாபாவின் அருள் இருப்பவர்கள் என்னுடைய வாக்கை நம்புகின்றார்கள். அந்த வாக்கு அவர்களுக்கு பொய்யாவது இல்லை. வாழ்க்கையில் நடந்து கொண்டு பழித்து கொண்டுதான் இருக்கின்றது. தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன். அந்த குற்ற உணர்ச்சியோடு எப்பொழுதும் இருக்காதே. என்னுடைய நாவானது உனக்கான நல்ல குறியை, நல்ல வாக்கை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை காணும். உன் மனவேதனைகள் அனைத்தும் சற்று நேரத்தில் குறைந்து மனம் லேசாகிவிடும். நல்லது நடக்கும்.